வெல்கம் டு ஹாஸ்டல் டெய்லர். இன்னைக்கு லைனிங் போடாத சாதா ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். பேக் சைடு அடித்து போட்டுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்துக்கலாம். 18.75 இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் 8.75 அப்ராக்சிமேட்லி 9 இந்த மாதிரி வருது. இப்போது ஃப்ரெண்டு வந்து கம்மியாக தெரியுது, பேக்கு அதிகமாக தெரியுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா இந்த நெக்கு வந்து விரிஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து இழுத்து வச்சு அளந்திருக்கோம். அதனால தான் இப்போ இந்த இடம்லாம் லூஸ் இருக்குல்ல, அதனால அது அப்படியே நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. இந்த மாதிரி நமக்கு டவுட் இருந்ததுன்னா ஃப்ரெண்டும் சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 18 இன்ச்சு, 18ல் பாதி 9. இப்போ நான் வந்து கஸ்டமருக்கு 4 ப்ளவுஸ் இருக்குது, 4 ப்ளவுஸையும் சேர்த்து போட்டே மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு. இது அளவு ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம என்ன இருந்தோ அதை போட்டிருக்கோம். உடம்பு அளவு எடுத்து தைச்சா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 பீஸ் அளந்துக்கலாம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆல்ரெடி எடுத்தாச்சு, டேப் விட்டாச்சு. இங்கே 11.75 இருக்குது. இது தையலுக்கு. நாலாம் மடித்து எப்போவுமே நெக்கு ஃப்ரெண்டு வெட்டும்போது இந்த நெக்கை வந்து இதுக்கு வெளியே, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு துணி இருக்காது, ஒரிஜினல் துணி இது வரை தான் இருக்கும். அதனால் இதை வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் கழுத்து வந்து லூஸ் வராது. வெளியே இழுத்தாச்சு, எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க்கு கட்டிங்க்கு, இது தைக்கிற மார்க், இது கட் பண்ணுற மார்க். இதாவது 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ இது வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சிலருக்கு தெரியாது. இப்போ இதில் 3 இன்ச் இருக்குது, அப்போ நம்ம 4 இன்ச் வைக்கலாம். இந்த பட்டி வந்து ரொம்ப மேலே ஏறி இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4.5 இன்ச் வைக்கிறேன். 4.5 இன்ச் வச்சு இதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு வித்தியாசம் வருது. நம்ம இந்த பக்கம் சைடு பார்க்கணும்னா பட்டி இங்கே இருக்குது, இது ஸ்டிச்சிங்க்கு. இங்கே வந்து இப்படி மார்க் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். இது வந்து நான் லைனிங் போடாத சாதா ப்ளவுஸு, அதனால் நார்மலாக லூஸாக தான் இருக்கும். கரெக்ட் அளவு எடுத்து வெட்டிட்டோன்னா சரியாயிடும். எப்போவுமே லைனிங் ப்ளவுஸை விட சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுறணும்.
இப்போ வந்து அவங்க அளவு கொடுத்துருக்கிறதுமே சாதா ப்ளவுஸுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நாலு ப்ளவுஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கத்திரி கஷ்டப்படுது. இந்த லைனை இங்கேருந்து இந்த பக்கமாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கேன்னா நமக்கு துணி போடும்போது இந்த இடம் சம்டைம்ஸ் உள்ளே இழுத்துரும் கை. அதுக்காக தான் இந்த இடத்த இப்படி கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இங்கே இப்படி கிராஸ் பண்ணி ரெண்டு டாட்டு இது இப்படி பிடிச்சிட்டு இப்படி மடித்தோன்னா இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் பார்த்து தான் மார்க் பண்ணணும்னா அளவு ப்ளவுஸோட இந்த பட்டி எடுத்துட்டு இங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. அப்போ 2.25 வர்ற இடத்துல மார்க் பண்ணணும். இவங்க ரொம்ப சின்ன உடம்புங்கிறதுனால நான் வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். இந்த அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் கப் சைஸ் வந்து அங்கே தள்ளி போகிற மாதிரி இருக்குது. நம்ம அதை கரெக்டுக்கு கொண்டு வரணும்னா 2.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே 1 இன்ச் இருக்குது, இங்கேயும் 1 இன்ச். கரெக்டாக போட்டு ஒரு 1 இன்ச்சு வெளியே எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 இன்ச்சு இந்த பக்கம் கம்மி பண்ணிடலாம். இந்த மெத்தட் வச்சு வெட்டி தச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். பின்னால உயரங்கள் இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது ஷோல்டருக்கு வெட்டு இழுத்து மார்க் பண்ணுறோம். எவ்வளோ உயரம் இருக்குன்னு பாருங்கள். 13.25 இன்ச் இருக்குது கரெக்டாக. மடித்து தைக்கிற ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. கழுத்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டாச்சு. இங்கேயும் பார்த்துக்கலாம். இந்த உயரம், பாடியோட உயரம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் லைன் போட்டுட்டு
ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி வந்து அவ்வளோதான். ஃப்ரெண்டு வெட்டின மாதிரியே ரெண்டும் ஒரே அளவில் வெட்டியிருக்கேனேன்னு நினைக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து டாட் போட்டுருவோம். டாட் போடும்போது இந்த பீஸ் உள்ள இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த இடம் உள்ள குளிஞ்சிரும். தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி டாட் போடும்போது இந்த இடம் உள்ள வந்துடும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எதுக்கு கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன்னா, இந்த இடங்கள்ல சுருக்கு வரும்ல, அதை தவிர்க்கிறது தான் இந்த கட்டிங். இது ஒரு மடிச்சு தைக்கிறதுக்கு, இது ஹெம்மிங் தைக்கிறதுக்கு. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். மார்க்கு தையல் மார்க்கு. வெட்டியாச்சு. பட்டி பீஸ் வெட்ட வரும்.
பட்டி பீஸ்க்கு இந்த 1 இன்ச்சை ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே நான் இப்படி வச்சிடுறேன். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 3.5. எப்போவுமே இந்த அளவை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுதான் பட்டியோட அளவு. நம்ம தைக்கும்போது சின்ன வேரியேஷன் வரும். தைச்சி முடிக்கும் போது அதை வச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும். பட்டி வெட்ட போகிறோம். பட்டிக்கு அளவு நோஸ் எடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 1-1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம். பட்டியோட ஃப்ரண்ட் அளவு பேக் அளவு ரெண்டும் ஒரே அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டுக்கு தகுந்தாப்பில் பட்டியை இறக்கி வெட்டியிருக்கேன். ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்தாப்புலையும் பட்டி சைஸு சேஞ்ச் ஆகும். இந்த கட்டிங் வந்து ஃப்ரெண்டு முன் பக்கம் இதான் வரணும், அதாவது ஊக்குப்பட்டி பக்கம் இதான் வரணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது பின்னால் இது முன்னால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால். கழுத்தோட கிராஸ் பீஸ், கழுத்துக்கு வைக்கிற கிராஸ் பீஸு வெட்ட போகிறோம். எல்லாமே 4 ப்ளவுஸும் சேர்த்து தான் வெட்டினா. இதில் வந்து ஒரு ப்ளவுஸோட பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் 3 ப்ளவுஸ் மட்டும் போட்டு 3 ப்ளவுஸ் மெட்டீரியலை மட்டும் போட்டு கிராஸ் பீஸ் வந்து எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சா நேர் கிராஸ், இங்கேயும் இங்கேயும் ஒரே அளவு, இதுவும் ஒரே அளவு இருந்துச்சுன்னா அது நேர் கிராஸ். நேர் கிராஸ் வந்து ரொம்ப இழுக்கும். கழுத்து தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இழுத்து தைக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் அந்த மாதிரி தான் கிராஸ் வெட்டணும். இதுதான் கிராஸ் வெட்டுறதுக்கான கரெக்டு அளவு. இந்த மாதிரி கிராஸ் வெட்டி தைக்கிறது தான் பைப்பிங் நெக்கு. நெக்குக்கு பைப்பிங் வைக்கிறதுனாலும் இந்த மாதிரி கிராஸ் தான் வெட்டணும். எல்லா துணைக்கும் கிராஸ் வெட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாமலும் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ்க்கு ஜாயின் போடுறதுக்கான கிராஸ் கட் பண்ணுறேன். அந்த பக்கம் எந்த ஷேப்புக்கு, அதாவது நம்ம கீழேருந்து மேல் நோக்கி கிராஸ் கட் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி தான் கீழ்ப்பக்கமும் கீழேருந்து மேல் நோக்கி கிராஸ் கட் பண்ணணும். 2 கிராஸும் ஒரே பக்கத்தை பார்த்து தான் இருக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் வந்து தெரியும், நேர் லைனாக இருக்குதா, நேர் லைன், அதாவது நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி தான் அந்த கிராஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வச்சு தைக்கும்போது கழுத்தில் தைக்கும்போது நல்லா நீட்டாக அழகாக வரும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கீங்க.
எப்போவுமே நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது நீட்டாக ஃபினிஷிங்கோடு தைக்கிறதுக்கு பார்க்கணும். ஏனத்தோடு தைக்கக்கூடாது. தையல் நீட்டாக இருக்கணும். இப்போ நான் ஒவ்வொரு கலராக பிரித்து வைக்கிறேன். இப்போ 4 ப்ளவுஸ் ஒரே மாதிரி கட் பண்ணோம். அதனால் ஒவ்வொரு கலராக பிரித்து அந்தந்த ப்ளவுஸ் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த 4 ப்ளவுஸே நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறதா இருந்தால் எப்படியும் ஒரு ப்ளவுஸுக்கு சுமாராக ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்லைன்னா 4 ப்ளவுஸ்க்கும் 1 மணி நேரம் ஆயிரும். இந்த ப்ளவுஸ் மொத்தமாகவே 20 நிமிஷத்துலேயே வெட்டியாச்சு. வீடியோலாம் எடுத்ததுனால தான் 20 நிமிஷம், இல்லைன்னா அதை விட கம்மியாகவே டைம் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் நிறையா இருந்ததுனால அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பட்டிக்கு துணி இருக்குது. அதனால் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா பட்டிக்கு உள்ள துணியும் அதிலே வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் கிராஸ் வெட்டும்போது பெருசாக கிடைக்கும். நம்ம ஒரு 2 பீஸோ வெட்டினா கூட போகணும், அதிகமாக வெட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு புதுசாக துணி தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டிக்கலாம். நீங்கள் நல்லா தைக்க படித்தாச்சுன்னா இந்த கோடெல்லாம் தேவையில்லை, நீங்களே சர மாதிரியே வெட்டலாம். நாலு ப்ளவுஸையும் தனித்தனியாக பிரித்து கட்டி வச்சுக்கிட்டா தைக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே மொத்தமாக வெட்டி தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேலையை கம்மி பண்ணிக்கலாம், வேலையோட டைமை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸ் போட்டு வெட்டுங்க. நல்ல ஒரு கத்திரி வாங்கிக்கோங்க. அப்புறம் 3 ப்ளவுஸு, அப்புறம் 4 ப்ளவுஸு, 5 ப்ளவுஸ் கூட நீங்களே வெட்டலாம் ஈஸியாக. எப்போவுமே பழைய கஸ்டமருக்கு பர்டன் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் ரெகுலராக நம்மக்கிட்ட தர்ற கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அளவே எடுக்க தேவையில்லை, டக்குன்னு வெட்டி போட்டுடலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸும் அரை மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம். வெட்டுறதுக்கு 1/2 மணி நேரம், மொத்தத்தில் 2.5 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சிடலாம். 4 ப்ளவுஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நீங்களும் இந்த ப்ளவுஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். Thank you for watching. Thank you. Bye bye.